இவங்க 2 பேருக்கும் உண்டான அண்டர்ஸ்டாண்டிங். சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா 2 பேருமே வந்து அப்படி அப்பா முக்கியமா இல்லை மற்றதெல்லாம் முக்கியமானா அப்பா தான் முக்கியம். நெஞ்சில் ஆரம்பிக்கும் போது செஞ்சியில் ஷூட்டிங். எஸ்ஐ சார் என்ன சொன்னாருன்னா, விஜய்க்கு இருக்கிற மாஸ் வந்து இப்போ உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்து செஞ்சிலாம் பிளான் பண்ணாதீங்க, க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஷூட்டிங் பாதிக்கும் அப்படின்னாரு. இல்லையே மேனேஜ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலான்ட்டு போயாச்சு. இன்னைக்கு இருக்குல்ல சார் அந்த அந்த கூட்டம் சார் அங்கே. இது எந்த வருஷம் சார்? 99 இருக்கும். அதனால ஷூட் பண்ணவே முடியல, உள்ள வந்துகிட்டே இருக்காங்க, போலீஸ் சொல்லி போலீஸ் வச்சு கண்ட்ரோல் பண்றோம், ஒர்க் நடக்கவே மாட்டேங்குது. வண்டி எடுத்துட்டு வந்து அங்கே இறங்கிட்டாரு சார். சொன்னா இல்லையாடா உங்களுக்கு வந்து வேஸ்ட் பண்றீங்க, எவ்வளவு காசு எவ்வளவு இது அவுட்டோர்ல வந்துட்டு இப்போ நீங்க நினைச்ச இது எடுக்க முடியல. அவர் கிளாப் போர்டை வச்சு அவனை அடிச்சிட்டாரு, டைரக்டர் வேற அடிச்சிட்டாரு கோவத்துல. பயங்கர கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதுல இருந்தே கொஞ்சம் ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எந்த படமும் விஜய்க்கு பண்ணல. இந்த விஷயம் எல்லாம் விஜய் சார்கிட்ட போகும்போது விஜய் வந்து பிளைண்டா எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். விஜய் மில்டன் சார் வணக்கம். அது இந்த இன்டர்வியூக்காக இல்லை, பட் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ரைட்டர் நீங்க. எஸ், ஏன்னா சினிமோட்டோகிராஃபரா மேபி உங்களுக்கு என்ன இது அப்படிங்கிறது போக பேசுவோம், பட் என்னோட ஃபேவரட் ரைட்டர் நீங்க, ஒன் ஆஃப் த ஃபேவரட். இப்போ விஜய் சாரோட இந்த வளர்ச்சிக்கு அவரோட உழைப்பு அது ஒரு தனி காரணம் பண்ணு. பட் எஸ்ஏசி சார் வந்து இனிஷியல் இருந்து அது பார்த்து பண்ண அந்த ஒரு ஃபேக்டரும் இருக்கு. இவங்க 2 பேருக்கும் உண்டான அண்டர்ஸ்டாண்டிங், அது இடையில நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு, பட் இப்போ எல்லாமே சால்வ் ஆகி நீட்டா இருக்கு. எஸ்ஏசி சாரை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவார் விஜய் சார்? ஒரு ஷார்ட் ஒரு இன்டர்வியூல விஜய் வந்து பீக் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ, விகடன் இன்டர்வியூ தான் நினைக்கிறேன், லைஃப்ல நீங்க இதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி, என் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் வந்து கண்ணு முன்னாடி அதை பார்த்தேன். ஓகே ஓகே. சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா 2 பேருமே வந்து அப்படி எஸ்எஸ்சி இல்லைன்னா விஜய் இல்லை தான் 100%. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவர் தான் வந்து அவரோட கேரியரை டிசைன் பண்ணி ஒவ்வொரு விஷயமா பார்த்து அவர் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தார். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மக்கள் அவரை வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 100% அப்பாவோட பங்களிப்பு அதில் இருக்குது. அதே மாதிரி விஜய் சாருக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். நான் பார்த்த ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்பா முக்கியமா இல்லை மற்றதெல்லாம் முக்கியமானா அப்பா தான் முக்கியம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வந்து நான் தான். என்ன சொல்லுங்க? பிரியமுடனும் நிலையாவும் பண்ணும்போது நான் எவ்வளோ க்ளோஸாக இருந்தேனோ, நெஞ்சினிலே பண்ணும்போது அப்படியே ஆப்போசிட், உல்ட்டா. என்னாச்சு? நெஞ்சினில் ஆரம்பிக்கும் போது இதே சேம் ஸ்டோரி. பாக்கியநாதன் ஒரு டைரக்டர், எப்படி வின்சென்ட் செல்வா வந்து முதல்ல சொல்லி, அதே மாதிரி பாக்கியநாதன் ஒரு டைரக்டர், அவருக்கும் எஸ்எஸ்சி சார் வந்து இதே கண்டிஷன் தான் போகிறாரு, நீ வந்து ஒழுங்காக பண்ணலைன்னா நான் உள்ளே வந்துடுவேன். ஓகே, சேம். ஏன்னா சேம். ஏன்னா எனக்கு வந்து 7 o'clock ஸ்டார்ட் பண்ணிடணும், ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சிடணும், 6 o'clock என்ன ஷெட்யூலோ அதை முடிச்சிடணும், ஓகே, பேலன்ஸ் வரக்கூடாது. ஓகே, எனக்கு டைமிங் முக்கியம், ஃபில்ம் முக்கியம், ஃபுட்டேஜ் அந்த இது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு என்னை வந்து மில்டன் கூட இருப்பான், நீ பார்த்துங்கன்னு சொல்லி. பாக்கியநாதன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கு ஷார்ட்டாக இருப்பார். ஸோ அவரை வந்து டைரக்டராக போட்டாச்சு, ஓன் ப்ரொடக்ஷன். பாக்கியநாதனுக்கும் எனக்கும் என்ன ஃப்ளாஷ்பேக்னா, அசிஸ்டன்ட் கேமராமேனாக நான் இருக்கும்போது நம்ம வந்து லாஸ்ட் அசிஸ்டண்டாக இருப்போம், நம்மளுக்கு மேலே ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் செகண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு அசோசியேட்லாம் இருப்பாங்க. அதில் அசோசியேட்டாக இருந்தவரும் நானும் பயங்கர ஃப்ரெண்டு. ஸோ நான் வந்து என் அசோசியேட் அந்த கேமராமேனை கூட்டிட்டு பாக்கியநாதனை தான் பார்க்க போகிறோம். பாக்கியநாதன் அப்போ ஒரு படம் பண்ணியிருக்காரு, அவர் டி நகரில் ஒரு ரூமில் இருப்பார். அவரை போய் தேடி போயிட்டு அவங்க கேமராமேன் ஆகிறதுக்காக நான் அவங்க கூப்பிட்டு போயிட்டு நான் வெளியே நின்றுருப்பேன், அவங்க போய் பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் சொல்லுவார், நான் டைரக்டர் ஆகும் உங்களை கேமராமேன் ஆகிறேன்னு சொல்லி அவர்கிட்ட பேசுவார். நீங்கள் யாருன்னா என் பேர் மில்டன் சார் பேசுவோம், அப்படி பேசிகிட்டு இருப்போம். ஸோ என் மில்டன் அவருக்கு தெரியும். ஸோ அவர் வந்து கதை சொல்லி ஓகே பண்ணும்போது விஜய் மில்டன் தான் கேமராமேன் சார், ரொம்ப எனக்கு நல்லா தெரியும் சார், ரொம்ப சந்தோஷமாக ஓகேன்ட்டார். எனக்கு என்னென்னா சார், ப்ரொடியூசர் ஹீரோ அவங்கெல்லாம் விட டைரக்டர் தான் எனக்கு முக்கியம். நான் வந்து நான் படித்தது இன்ஸ்டியூட்டில் என்னோட ஒர்க் எத்திக்ஸ் என்னென்னா, டைரக்டர் அவன் தான் ஃபஸ்ட்டு. என்னோட பாஸ் யார் அப்படின்னா டைரக்டர் தான், மற்றவங்களாம் செகண்ட் கம்ஸ் செகண்ட். ஈவன் தோ தே ஆர் ரைட், இவன் ராங்னாலும் எனக்கு டைரக்டர் தான். ஸோ அதனால் அது எனக்கு ஒரு ஒர்க் எத்திக்னு வச்சுங்களேன். அங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, பாகிநாதன் சாருக்கு வந்து சரியாக செட் ஆகலை. கொஞ்சமாக அந்த ஒர்க் டிலே ஆகிறது, ஃபுட்டேஜ் அந்த விஷயங்கள்லாம் போயிட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். சரி சரி. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா, செஞ்சியில் ஷூட்டிங்.
செஞ்சு வந்து அவ்வளோவா யாரும் எடுத்ததே கிடையாது அந்த காலத்தில் எடுத்தது. ஸோ அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பேக்ரவுண்டு. அது அங்கே போய் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் எஸ்ஏசி சார் என்ன சொன்னார்னா, விஜய்க்கு இருக்கிற மாஸ் வந்து இப்போ உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்து செஞ்சிலாம் பிளான் பண்ணாதீங்க, க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களுக்கு டிலே ஆகும், ஒர்க் டிலே ஆகும், ஷூட்டிங் பாதிக்கும் அப்படின்னாரு. நம்ம வந்து நாங்கள் அதை எதிர்பார்க்கல, இல்லையே மேனேஜ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலான்ட்டு போயாச்சு. இன்னைக்கு இருக்குல்ல சார் அந்த அந்த கூட்டம் சார் அங்கே அந்த டைம்ல ஐயோ ஐயோ எங்களால் ஷூட் பண்ணவே முடியல, உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. நாங்களும் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம், அப்புறம் மறுநாள் போலீஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம், ஒர்க் நடக்கவே மாட்டேங்குது. இது எந்த வருஷம் சார்? 97 வந்து பிரியமுடன், 98 2000 முன்னாடி, 99 இருக்கும். அப்படி வந்து இறங்குறாங்க எல்லாம், வந்துக்கிட்டே இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு நாங்கள் வந்து ஒரு 6 நாளாக என்ன பிளான் பண்ணியிருக்கோம், 2வது நாள்லேயே எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ சென்னைக்கு மேட்ரு வந்துருச்சு, எஸ்எஸ்சிக்கு விஷயம் தெரியும்னு நான் சொன்னா இவங்க கேட்குறாங்களான்னு சொல்லி வண்டி எடுத்து ஸ்கெட்ச் பண்ணியிருக்காரு எஸ்எஸ்சி. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் சார், அவர் வந்து எவ்வளோ படங்கள் பண்ணிட்டாரு, எவ்வளோ இதை பார்த்துட்டாரு. வண்டி எடுத்துகிட்டு வந்து அங்கே இறங்கிட்டார் சார். வந்து இறங்கி அவர் க்ரௌட் கிளியர் பண்ணுறாரு. கிளியர் பண்ணிட்டு எங்களுக்கு திட்டு விழுந்துட்டே இருக்கு, சொன்னா இல்லையாடா உங்களுக்கு வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ காசு, எவ்வளோ இது அவுட்டோரில் வந்துட்டு இப்போ நீங்கள் நினச்ச இதை எடுக்க முடியல திட்டிக்கிட்டே பயங்கரமாக டென்ஷனில் ஷூட் போயிட்டுருக்கு. பாக்கின்னு அது வந்து கொஞ்சம் ஷார்ட், அவர் ஆள் கொஞ்சம் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது இதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் அதிகம். அவர் வந்து கொஞ்சம் கையெல்லாம் நடுங்க பதட்டம் ஆகிட்டார். நான் முடிஞ்ச வரைக்கும் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 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 பர்டிகுலர் ஷார்ட்டில் எஸ்சி சார் என்ன பண்ணிட்டாரு, அவனை வாயாங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ உனக்கு என்ன தெரியும், ரிலேஷன் தெரியுமா உனக்கு, இப்படி இந்த கிளாப் அடி, கிளாப் அடி அப்படின்ட்டாரு. ஸோ டைரக்டரை வந்து கிளாப் அடிக்க சொன்னோடனே கொஞ்சம் ஒரு மாதிரி செட்டே அன்ஈஸி ஆயிடுச்சு. எனக்கு பயங்கர கஷ்டமாயிருச்சு. என்னடா இது, என்னதான் இருந்தாலும் கதையோட ஆள் அவன் தான், அவன் வேற இப்படி இருக்கான்ட்டு நான் வந்து ரொம்ப இதாயிடுச்சு. ஸோ அதுலேருந்தே கொஞ்சம் ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு. அவர் கிளாப் போர்டை வச்சு அவனை அடிச்சிட்டாரு, டைரக்டர் வேற அடிச்சிட்டாரு கோவத்தில். அதாவது 100% எஸ்எஸ்சி மேலே வந்து தப்பு சொல்ல முடியாது. அவரோட ப்ரொடியூசர், அவர் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர், அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவர் சொன்னதை மீறி அங்கே தப்பு நடந்திருக்கு, அது எல்லாமே ஓகே. பட் என்னோட ஒர்க் எத்திக்கு நான் வந்து டைரக்டர் கூட தான் நிற்கணும்னு நான் டிசைட் பண்ணேன். ஸோ அதுல இருந்து ஒரு ரிஃப்ட் வர ஆரம்பிச்சிச்சு எனக்கும் எஸ்எஸ்ஆருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்எஸ்ஆருக்கு வந்து யார் கதை சொன்னாலும், சார் என் சைடு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு சார், விஜய் மில்டன் தான் கேமராமேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஆரம்பிப்பார். எந்த அளவுக்குன்னா கேஎஸ் ரவிக்குமார்லாம் வந்து நம்ம படம் பண்ணார் மின்சார, அந்த கதைலாம் அப்போ சொல்றாரு அவரு, டே கேஎஸ் ரவிக்குமார் சார் சொல்லிருக்கேன்டா, விஜய் மில்டன் சொல்லியிருக்கேன்டா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அவர் என் மேல அன்பும் நம்பிக்கையும் வச்சிருக்காரு. ஆனா எனக்கு வந்து அது தொடர்ந்து உங்களுக்கு தோணுனதா, உங்களுக்கு தோணி நீங்க? ஆமா எனக்கு அது வந்து கஷ்டமாயிருச்சு. நான் வந்து இது வந்து சரியான விஷயம் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அதை அவர்கிட்டயும் ஸ்ட்ரைட்டாகவும் சொல்லி அதில் அவர் கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டாரு. என்ன இருந்தாலும் இதுல வந்து நான் என் மேல தப்பு இல்லை, நான் ப்ரொடியூசர், நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர், நான் சொன்னது தப்பு தானே நடந்திருக்கு, இருந்தாலும் அதை இப்படி ஹேண்டில் பண்ணிருக்க கூடாதுங்கிறதுல எனக்கும். இந்த விஷயம் எல்லாம் விஜய் சார்கிட்ட போகும்போது விஜய் வந்து பிளைண்டா அப்பா என்ன சொல்றாரு பண்ணுங்கண்ணா, புரியுதா? ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து அப்பா, அவருக்கு நல்லா தெரியும் யார் மேல தப்பு, எதா இருந்தாலும் நீங்க அப்பாவை வந்து ஃபாலோ பண்ணிட்டா பெட்டர்னா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அவரோட சஜஷன் எதுவுமே வரல, இன்டர்ஃபியரே ஆகலாமா, எஸ்எஸ்சி சார் என்ன சொல்றாரோ. ஆமா. ஸோ அதுல இருந்து நான் அதுக்கப்புறம் நான் எந்த படமும் விஜய்க்கு பண்ணல, கேப் ஆயிடுச்சு அந்த இது பார்த்தோம் சார். ஆனா எஸ்எஸ்சி வந்து இதை மறக்கல என்ன. அதுக்கப்புறம் வந்து அவர் திருப்பி டைரக்ட் பண்ணும்போது எனக்கு தான் ஃபோன் பண்ணார், தோஸ்த் படம், சரத்குமார் சார். நீ வந்து நான் தான் ப்ரொடியூசரு, நான் வந்து சீனியரு, நான் சொல்லி அவளுக்கு தப்பு நடந்துன்னு தெரிஞ்சும் நீ டைரக்டர் சப்போர்ட் பண்ணல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாடான்னு சொல்லி திருப்பி தோஸ்துக்கு வந்து கேமராமேனா போட்டு அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி நானும் ஏன்னா அந்த டெப்த் அவர் ஒரு நாளைக்கு அல்ல, அவர் ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு டைரக்டர் தானே, டைரக்டரா இருந்தாலும் ப்ரொடியூசர் இருக்காரு. ஸோ டைரக்டர் கூட ஒரு டெக்னீஷியன் நிக்கிறான்றது வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த கேள்வியை நான் நேர்காணல் பண்ணும்போது விஜய் சார் எஸ்எஸ்சி சார் சம்மந்தப்பட்ட நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன் சார். அதாவது நான் இப்போ கேட்ட கேள்வியா, அதாவது விஜய் சார் வந்து எஸ்எஸ்சி சார் எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. பட்
இது எனக்கு இன்டெப்தா ஒரு இல்ல நாங்க வந்து ஃபுல்லா அவங்க வீட்லயே தான் சார் கிடப்போம். அதுதான் ஒரு எனக்கு ஒரு இன்டெப்த் 2-3 வருஷத்துக்கு அங்கேயே தான் கிடப்போம், வீட்லயே தான் கிடப்போம். விஜய் சார் வந்து மேல இருப்பாரு. அப்போ ஒரு பாட்டி, அவங்க பாட்டி இருந்தாங்க, அவங்களும் கொஞ்சம் பாதியில இறந்துட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப அப்செட் ஆனாரு விஜய் சார். அவங்க வீடு மேல, கீழே ஆஃபீஸ். ஸோ நாங்க வந்து டெய்லியும் அங்கதான் இருப்போம், அங்கதான் கிடந்து வாழ்ந்துட்டே இருப்போம். ஐ திங்க் அதான் இது வந்து பயங்கரமா இருக்கு எனக்கு. நிறைய பேர்ட்ட கேள்வி பதிலா போயிருக்கும், உள்ளுணர்வா எனக்கு போனதில்ல. இந்த ஆன்சர் எனக்கு பயங்கரமா இருக்கு. எதா இருந்தாலும் அப்பா சொல்றபடி போடுங்கண்ணா. ஐ திங்க் இந்த இதுக்கப்புறம் இந்த கேள்வி நிறைய பேர்ட்ட கேட்பனா எனக்கு தெரியல. இதோட அந்த கேள்வி ஃபுல் ஸ்டாப் நான் வச்சிருக்கேன். ஓகே சார், கோலுஸோட நிறைய பேர் சொல்லுவாங்க அதோட ரைட்டிங் இஸ் சம்திங், அதை அவ்வளோ ரூட்டடா எழுதி அது ஒண்ணு இருக்கு. பட் கடுகு சம்திங் ஸ்பெஷல் சார். ஏன்னா எனக்கு என்னோட டில் டேட் ஃபேவரட்டும் எனக்கு அதோட ரைட்டிங் வந்து சிம்பிள் ரைட்னா, மேல இருக்க ஒருத்தன் சாதாரணமா இருக்கிற ஒருத்தன் எப்படி பண்ண போறான் அப்படிங்கிறது படம் பார்க்கும்பொழுது எனக்கு நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்தேன் சார். எனக்கு ஒரு ஏன்னா அப்போ வந்து இந்த சினிமா வந்தா அவ்வளோ தெரியாத வயசு ஒன்று. பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில படங்கள் ரிவிசிட் பண்ணும்போது ஆக்சிடென்ட்லாம் நான் மறுபடியும் கடுகு ரிவிசிட் பண்ணேன். பட் நுவான்சஸ் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பரத் அவர்களோட கேரக்டர் வந்து ஒரு ஒய்ஃபோட கேரக்டரோட அந்த கனெக்ட் பண்ணி அந்த சைடு சாந்தமான ஆளு, ஆனா அவ்வளோ கெட்டவன் இல்லை அவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அப்படியே ஆப்போசிட் எஸ்ஏ சாரோட ராஜகுமார் சாரோட கேரக்டர் பண்ணும்போது அதுல ஒரு பயங்கர நுவான்சஸ் இருந்துச்சு. எது வேணாலும் பண்ணி ஆகணும், அது எதுக்கணும் அப்படிங்கிறது. ஐ திங்க் அதான் சார் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரைட்டர். அது காம்ப்ளிமெண்டா எஸ் சார். அண்ட் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 15 to 20 minutes டாக் அபவுட் ஒரு நாஸ்டாலஜியா மொமெண்ட் தான். ஸோ விஜய் அவர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அஸ் ஆடியன்ஸா நம்ம பார்த்ததுன்னு நீங்க கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் ஒன்று சொல்றேன், அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விஜய், இளைய தளபதி விஜய், தளபதி விஜய், முதல்வர் விஜய். இது வந்து ஆக்சுவலா சொல்ல போனா ஃபேரி டெய்ல் தாங்க. ஏன்னா ஒரு படத்துல வர மாதிரி தானே. ஆமாம், 100%. ஏன்னா 2026 நம்மளுது அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது உங்க எல்லாரையும் மாதிரி நாங்களும் நம்மள, ஆனா ஒரு செகண்ட் பிளேஸ் வந்துருவாங்க. அதாவது பிஃபோர் ரிசல்ட் அவங்க வந்து முன்னாடியே 2026 தான் நம்மளோட டார்கெட்னு சொல்லி தான் அனௌன்ஸ் பண்ணி அவர் ஆரம்பிச்சாரு. ஸோ அப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு ட்ரீம் மாதிரி தான் அது இருந்துச்சு. டு பி ஃப்ராங்க், செகண்ட் பிளேஸ் வரும், ஆனா அட் த சேம் டைம் ஒரு ஆல்டர்னேட் வேணுங்கிறதுலயும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. பட் இந்த ரிசல்ட் இருக்குல்ல, அது வந்து மோர் தென் ஒரு சர்ப்ரைசிங். எங்களுக்கு ஒரு ஏதோ நம்ம கூட இருந்த ஒரு ஆள் நாமளே ஜெயிச்சா ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் தான் வந்துச்சு. இன்ஃபேக்ட் அதுதான் எல்லாருக்குமே நம்மள ஒரு ஆளுங்கிற ஒரு ஃபீல் தான் அவரோட ப்ளஸ்ஸாவே நினைக்கிறேன் நான். அதான் வந்து அவர் இவ்வளவு தூரத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கு. அதான் காமன் ஃபேக்ட் என்னன்னா, என்னென்ன கேண்டிடேட்ஸ்னு தெரியாது, விசில் விஜய் அந்த 2 ஃபேக்டர் தான் இவ்வளவு வெற்றிக்கு பெரிய. ஓகே சார், நீங்க ஸ்டார்டிங்ல கெரியர்ல ஒரு முக்கியமான 2 படங்கள் நெஞ்சநிலை அண்ட் பிரியமுடன் 2 படத்துல நிலாவிவா கெரியர்ல ஒரு பீக்ல இருந்த அந்த டைம்ல வந்த படங்கள். அப்ப இருந்து விஜய் வேற சார். இப்போ ஷார்ட் ரெடினா ஓகே சார் ரெடி சார், டைரக்டர் வந்து ஆக்ஷன் சொல்லி அது ஒன்று பண்றது. பட் இப்போ ஒரு முதல்வரா அந்த சட்டசபையில அந்த ஒரு அந்த கோட் சூட்லாம் போட்டு உட்காந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒன்று இருந்திருக்கும்ல, ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இல்ல எனக்கு வந்து அது ஒரே மாதிரி தான் இருக்கு. எனக்கு வந்து அவரோட பேரணி அந்த அந்த மாநாடு விஜய் இருக்குல்ல, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஓகே, ஏன்னா அந்த விஜய் நாங்க பார்த்ததே இல்லை. சினிமாவில் நம்ம டைலாக் கொடுக்கும்போது பேசுவோம், அது வேற விஷயம். ஸ்டேஜ் வந்து விஜய் எப்படி வந்து கண்ட்ரோல்ல எடுத்துக்க போறாரு, என்ன பேச போறாருங்கிறது தான் நான் ஆச்சரியமா பார்த்துருக்கேன். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச விஜய் என்னன்னா, ஸ்டார்ட் கேமரா அப்படின்னா வேற விஜயா மாறிடுவாரு, கட் பண்ணா இப்படிதான் இருப்பாரு. அவர் மைண்ட்ல என்ன ஓடுன்னு தெரியாது, அப்படியே அமைதியாக சிரிப்பாரு, என்னன்னா அவ்வளவுதான் இருக்கும். ஓகே, எனக்கு அந்த பேர் அந்த மாநாடுல பார்த்துட்டு என்னடா ஒரு இடத்துல கூட ஒரு பேப்பரை ரெஃபர் பண்ணல. ஆமா, எல்லாம் உள்ள இருந்து வருது, பேசுற பேச்சு வந்து உள்ள இருந்து வருது, வாயில இருந்து வரல. எனக்கு என்ன இந்த விஜய் யாரு, இவர் நம்ம பார்த்ததே இல்லையே, இப்படி மாறினாரு, இல்ல எப்பவுமே இப்படிதான் இருந்தாரா, நம்ம தான் கவனிக்கல. கூட பழகினவங்களுக்கே பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. இப்ப சட்டசபையில நான் பாக்குற விஜய் நாங்க பாத்துருக்கோம் ஆல்ரெடி. ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அப்படியே செல்வா படத்துல வந்து நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும்போது ஒரு 2 feet ஸ்டூல்ல ஒரு கொடை, அவர் அசிஸ்டன்ட் கூட பிடிக்க விட மாட்டாரு, அவரே வாங்கிப்பாரு, இப்படி பிடிச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. வெங்கடேஷ் டைரக்டர், நான் வந்து அதில் அசிஸ்டன்ட் கேமராமேன், சரவணன் வந்து கேமராமேன். ஷார்ட் முடிஞ்சிச்சு சார், நீங்க வந்து கொஞ்ச நேரம் கேரவன்ல வரணும். இல்லைண்ணா ஐம் ஃபைன், நீங்க இன்னும் முடியும் எப்போன்னு கூப்பிடுங்க, நான் ஒன்றும் பிரச்சனை. அந்த டைம்லயே அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பாரு, என்னடா இவர் போகவே மாட்டேங்கிறாரு, இங்கேயே இருக்காரு, அப்படியே நகராம இருப்பாரு. கூப்பிட்ட உடனே கொடையை கொடுத்துட்டு வந்துருவாரு. ஸோ அப்படியே நாங்கள் அவரை பார்த்துருக்கோம்.
ஸோ இப்போ சட்டசபையில் பார்த்தா அப்படிதான் இருக்காரு அவர். அதே மாதிரி அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு யார் என்ன பேசுறா என்ன சின்னதாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே தான் இருக்காரு. இல்ல கியூட் ஆமா, அந்த பேரணி அந்த மாநாடு இருக்குல்ல, அதுதான் வந்து எங்களுக்குலாம் ஆச்சரியமான ஒரு விஷயம். இல்ல அது நிறைய பேர் இப்ப உங்களுக்கு அந்த ஷாக்னா எங்களுக்கு ஒரு கூஸ்பம் மூமெண்ட் மாதிரி அது. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் கடைசி நாள்ல அவர் பேசின அந்த ஒரு பேச்சு, அதுக்கு முன்னாடி நிறைய கூட்டத்துல பேசியிருக்காரு. இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த எதிர்கட்சி இது பண்றது, இந்த ஒரு கட்சி இருக்காங்க அப்படிலாம் பண்றது. பட் அந்த ஒரு பிஃபோர் த ஓட் அந்த பேச்சு வந்து ஐ திங்க் ரியலி ஷாக்ட். பிளஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல அவரோட, அந்த இங்க ஆரம்பிக்கிறோம், இது டார்கெட், இதை வந்து என்ன பண்ணுறோன்னு ஒரு படத்துக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணுவோம்ல, அந்த மாதிரி யாருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், யாரை வந்து நாம் பேசணும், யாரை பேசக்கூடாது, யாருக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேற பயங்கர மாஸ்டரிங். கிட்டத்தட்ட நம்ம உங்க ஸ்டைலே சொல்லணும்னா தான் படம் பார்த்த மாதிரி தான், கமர்ஷியல் என்டர்டெய்னர் பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ்.